ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, காலையிலேருந்து உன்கிட்ட முக்கியமான ஒரு விஷயத்தை பேசி உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வை கொடுத்து உனக்கான சந்தோஷத்தையும் அருள்வதற்காக நான் கால் கடுக்க காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீயோ எதுக்கெடுத்தாலும் எந்த விஷயத்தை செய்கிறதுனாலும் பல முறை யோசிக்கிறாய், தயக்கமடைகிறாய், கலக்கமடைகிறாய். இந்த ஊரில் உள்ளவங்க என்ன நினைப்பாங்களோ, உலகம் என்ன சொல்லுமோன்னு ஊரையும் உலகத்தையும் பற்றி யோசிச்சுக்கிட்டே இருந்தினா உன் வாழ்க்கையை உன்னால் எப்படி நிம்மதியாக வாழ முடியும்? மற்றவர்களை பற்றி யோசித்து பார்த்து வாழ்ந்து கொண்டே இருந்தால் உன் பசி தீர்ந்து விடுமா என் செல்லமே? உனக்காக நீ தான் உழைக்கணும், உனக்காக நீ தான் முயற்சி செய்யணும். உன் மனசாட்சி என்ன சொல்லுதோ அதை செய்துவிட்டு நகர்ந்து போய்கொண்டே இருந்தால் இந்த ஊரும் உலகமும் உன் பின்னால் தானாகவே ஓடி வருவார்கள் என்பதுதானே உண்மை. என் அன்பு பிள்ளையான நீ இந்த உலகத்தில் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரையும் காரண காரியத்தோடு தான் நான் சந்திக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். வாழ்க்கைங்கிறதே நீ ரொம்ப தூரம் செய்யக்கூடிய மிக நீண்ட பயணம்தான் என் செல்லமே. அப்படிப்பட்ட இந்த வாழ்க்கை பயணத்தில் நீ சந்திக்கக்கூடிய மனிதர்களும் உனக்கு நெருங்கிய உறவும் உனக்கு பிடிக்கவும் செய்யலாம், பிடிக்காமலும் போகலாம். ஆனால் யாரையும் எடை குறைவாக நீ மதிப்பிட வேண்டாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தகுதிகளையும் திறமைகளையும் நான் கொடுத்துருக்கேன். அதனால யார் எப்போ எப்படி மாறுவாங்கன்னு ஒன்றால் முடிவெடுக்க முடியாது. நீ எப்போதும் எல்லாருக்கும் நல்லது செய்யக்கூடிய, நல்லது நினைக்கக்கூடிய ஆளாக இருந்துக்கிட்டு வாழ்க்கையில் வரக்கூடிய மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இரு. மாற்றங்கிற ஒரு விஷயம்தானே இந்த உலகில் நான் தோற்றுவித்த மாறாத நியதி. இதை மட்டும் நீ புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் வரக்கூடிய மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டால் எந்த மாறுதலும் உன்னை கஷ்டப்படுத்தாது, யாருடைய மன மாறுதலும் உன்னை பலமிழக்கவும் செய்யாது என் செல்லமே. எப்போதுமே நீ அடிக்கடி நேரத்தை வீணாக்கி பொழுதை கழிக்கிறாய் என்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நேரத்தை வீணாக்கும் போதெல்லாம், நீ கடிகாரத்தை பார்க்கும் போதெல்லாம் உன் மனசுக்குள்ளே நான் ஞாபகம் வரணும், நான் சொன்ன விஷயங்கள் ஞாபகம் வரணும். ஏன்னா அந்த கடிகாரம் முள்ள ஓடிக்கிட்டு இருக்கிறது முள்ளு கிடையாது. உன்னுடைய வாழ்க்கை உன்னை கடந்து போய்கிட்டே இருக்கு. நீ வெற்றி பெற வேண்டிய விஷயங்களில் தாமதமாகி தள்ளி போட்டுக்கிட்டு தயக்கம் காட்டுகிறாய் என்பதை புரிந்துகள். தேவையில்லாத பொழுதுபோக்குகளில் நேரத்தையும் காலத்தையும் வீணாக்குவதால் உன்னுடைய முன்னேற்றமும் அங்கு வீணாகிறது என்பதை புரிந்து கொள் என் செல்லமே. இந்த உலகத்தில் குறைகளே இல்லாத மனிதனும் கிடையாது, குறைகளே இல்லாத குடும்பமும் கிடையாது. வேதனையும் வலியும் நிறைந்த மனிதர்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக எல்லாருக்கும் தினமும் மகிழ்ச்சி மட்டுமே கிடைக்கும்ன்றத உன்னால் உறுதியாக சொல்ல முடியுமா என்ன? மனிதர்கள் வாழ்வில் மகிழ்ச்சியும் துன்பமும் கலந்திருக்கத்தான் செய்யும். அதுதான் உலகத்தின் இயல்பு நிலை என்பதை புரிந்துகள். குத்தி காட்டும் மனிதர்களுக்கும் சுட்டி காட்டும் மனிதர்களுக்கும் இடையில சிரிச்சுக்கிட்டே வாழ்க்கையை வாழ்ந்தாக வேண்டிய சவாலான காலகட்டம் எல்லாருக்கும் இருக்குது. அப்படித்தானே உன் வாழ்க்கையிலையும் நீ எத்தனையோ பிரச்சனைகளை சமாளிச்சுக்கிட்டும் சிரிச்சுக்கிட்டும் வாழ்ந்துக்கிட்டு இருக்க. உனக்கு பிடிச்சவங்கள உன் பக்கத்திலேயே வச்சுக்கோ. அதுக்காக நிறைய காசு பணம் செலவு செய்ய வேணாம். ஆனால் அதுக்கு பதிலாக அவங்க கூட பேசுகிற பழக்கத்தை வச்சுக்கோ. அவர்களிடம் உன் மனதில் உள்ளதை பேசி அவர்கள் மனதில் உள்ளதை புரிந்து கொண்டு தெளிவான புரிதல்களை ஒருவருக்கொருவர் பரிமாறி பகிர்ந்து கொண்டாலே உங்களுக்குள் நட்பும் உறவும் நீண்ட நாள் இருக்குவேன் செல்லமே. பிறந்தோம் வாழ்ந்தோம் மறைஞ்சோங்கிறது வாழ்க்கை கிடையாது. இந்த உலகத்தில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மறைந்தாலும் வாழ்ந்தாலும் உன் பெயர் சொல்லக்கூடிய அளவில் உன் புகழ் பாடக்கூடிய வகையில் நீ மற்றவர்களுக்கு நல்லது செய்து வாழ வேண்டும் என் செல்லமே. நீ கடந்து வந்த பாதையை அவ்வப்போது திரும்பி பார்க்குறது உனக்கு நல்லது. அப்போது தானே யார் உனக்கு கை கொடுத்தாங்க, யார் பின்னால் போய் உன்னை குறை சொல்லி பேசுகிறாங்க, யார் உன் காலை வாரி விட்டாங்கன்ற உண்மை உனக்கு தெரிய வரும். கை கட்டி நின்ற இடத்திலெல்லாம் கைத்தட்டல் நிற்கும் வரை முயற்சி செய். நிச்சயமாய் நீ வெற்றி பெறுவாய். இங்கு நிரந்தரமான இன்பமும் இல்லை, நிரந்தரமான துன்பமும் இல்லை. நீ எப்போதும் சிரித்த முகத்தோடு இருக்க பழகு என் செல்லமே. மனிதன் எல்லாரும் வாழ்க்கையை வாழ்வதற்காக தான் நான் படைத்திருக்கிறேனே தவிர இந்த உலகம் யாருக்கும் சிறை கிடையாது. ஆனால் இங்கு வாழக்கூடிய மனிதர்கள் எல்லாரும் சிறை கைதியாய் நினச்சிக்கிட்டு வாழ்க்கையை சலிச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நீ எப்போது மகிழ்ச்சியாக இருக்க பழகு. இந்த நிமிஷத்தில் வாழ்க்கை உனக்கு எவ்வளவு கடினமாக வேண்டுமானாலும் தெரியலாம். ஆனால் நீ உன் வாழ்க்கையை சமாளித்து வாழ்வதற்கும் நீ ஜெயிப்பதற்கும் செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது. ஒவ்வொரு நொடியும் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இதுவரை நீ வாழ்ந்த வாழ்க்கையில் செய்த செயல்களை அழிக்கவோ மாற்றவோ திருத்தவோ முடியாது. ஆனால் நீ கற்றுக்கொண்ட பாடங்கள் வழியாக இனிமேல் உன் உலகத்தையே மாற்றலாம் என் செல்லமே.
பிறந்துட்டோமே நினச்சி வாழாம மீண்டும் ஒரு முறை இந்த மனித ஜென்ம பிறவி நமக்கு கிடைக்கப் போவதில்லை என இந்த ஜென்மத்தை அனுபவித்து ரசித்து வாழ பழகு. எக்காரணம் கொண்டும் யாருடைய மனம் உடையும்படியும் நீ வார்த்தைகளையோ செயல்களையோ செய்துவிட வேண்டாம். உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறலன்னு நினைக்காத. நீ எத்தனையோ விஷயங்களில் அறியாமலேயே வெற்றி பெற்றுதான் இப்போது இந்த நிலைமைக்கு வந்திருக்க. மனித உறவுகளிடம் பேச நேரமில்லை என்று சொல்லக்கூடும் அந்த உறவுகளிடம் நீ கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்க வேண்டும் என் செல்லமே. ஏன்னா அவங்களுக்கு உன்கிட்ட பேச நேரம் இல்லாமலா இல்லை, இருக்கிறது 24 மணி நேரம். அதில் அவங்க எத்தனையோ விஷயங்களுக்காக நேரத்தையும் பொழுதையும் வீணாக்கி கொண்டு தான் வாழ்ந்து வருகிறார்கள். உண்மை என்னன்னா அவர்களுக்கு நீ முக்கியமான ஆள் இல்லை என்பது தானே அங்கு உண்மையாக இருக்கு. நீ வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா சாதிக்க வேண்டும் என சபதம் எடுத்துக்கொள். வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற வைராக்கியம் உன் மனசுக்குள்ளே இருந்தால் நிச்சயமாக உன் வாழ்க்கையை நீ ஜெயித்து விடலாம் என் செல்லமே. உன் லட்சியத்தை தீவிரமாக அடைவதற்கு நீ முயற்சி செய்தால் நிச்சயமாய் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன். எந்த சூழ்நிலையிலையும் வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சு நீ நினைக்க வேணாம். யாராவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு உதவி செய்ய இந்த வராகி அம்மா நான் தயாராகத்தான் இருக்கிறேன். நீ போகும் பாதையே உனக்கு புதிதாக மாற்றித்தரவும் நான் தயாராக இருக்கிறேன் என் செல்லமே. என் மேலே பாரத்தை போட்டுட்டு தன்னம்பிக்கையோடையும் தைரியத்தோடும் முயற்சிகளை செஞ்சால் உனக்கான மாற்றத்தை நான் நிச்சயமாக உருவாக்குவேன். இங்கு இருக்கக்கூடிய மனிதர்களில் பல பேர் மண் மீது ஆசை கொள்கிறார்கள். ஒரு சிலர் பொன் மீது ஆசை கொண்டு பொன்னையும் பொருளையும் தேடி வைக்கிறாங்க. ஒரு சிலர் பெண் மீது ஆசை கொள்கிறார்கள். ஒரு சிலர் வேலையில் முன்னேற்றம் பெறணும் வேலையவே உழைத்து சிரைத்து களைத்து அதிலேயே மூழ்கி விடுகிறார்கள். ஒரு சிலர் எப்போது வாழ்க்கை விடியும், எப்போது என் கஷ்டம் தீரும் என எதிர்பார்ப்போடும் ஏக்கத்தோடும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் நிறைய காசு பணம் வச்சுக்கிட்டு பொழுதுபோக்குகள்லையும் வேடிக்கைகள்லையும் வாழ்க்கையை செலவழிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் புகழை தேடுறாங்க, ஒரு சிலர் பதவியை தேடுறாங்க. ஆனால் எல்லாரும் தேடி பார்க்க மறந்தது என்ன தெரியுமா? வாழ்க்கை எப்படி வாழணுங்கிற ரகசியத்தையும் அற்புதத்தையும் அதன் முக்கியத்துவத்தையும் மறந்துவிட்டு தானே நிறைய பேர் இப்போது தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. யார் எப்படி இருந்தாலும் உன் வாழ்க்கைக்கு வழிகாட்ட இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். நீ யாருக்கு உதவி செஞ்சாலும் கொஞ்சம் கவனத்தோடு இருந்து கொள்ளேன் செல்லமே. ஏன்னா இப்போல்லாம் யாருக்கு உதவி செய்கிறோமோ அவங்க தான் முதல்ல முதுகில் குத்திட்டு ஏமாத்திட்டு போகிறாங்க. அவன்தான் உனக்கு எதிரியாக மாறவும் வாய்ப்பு இருக்கிறது. யாருக்கு உதவி செய்தாலும் யார் மீது அன்பு காட்டினாலும் நீ கொஞ்சம் அலட்சியமாக இருந்து விடாமல் விழிப்புணர்வோடு இருப்பது தான் நல்லது. எதுவுமே இல்லாமல் பிறக்கிற மனுஷன் அது வேணும் இது வேணும்னு அலைஞ்சு திரிஞ்சு கஷ்டப்பட்டு சொத்து சேர்க்குற மனுஷன் கடைசியில் வயசான பிறகு எதுவுமே சொந்தம் கிடையாது. இத்தனை நாள் சம்பாரிச்சதெல்லாம் தன்னை விட்டு போகும், தான் அதை விட்டு இந்த உலகை பிரிந்து போவோம் என்ற புரிதல்களோடு இந்த உலகத்தை விட்டு பறந்து செல்லக்கூடியவனாக தானே இருக்கிறான். உன் வாழ்க்கையில் உன்னை குறை சொல்கிறவங்க 1000 சொல்லட்டும். தேவையில்லாமல் உன்னை விமர்சிப்பவர்களிடம் நீ சிரிச்சுக்கிட்டே போய் சொல்லு. நீ எந்த விஷயத்தையும் கோபப்பட்டு பேச வேணாம். உன்னை யார் என்ன சொன்னாலும் சிரித்து கொண்டே அவர்களுக்கு சொல்ல வேண்டிய பதிலை சொல்ல கலத்துக்கோ. ஏன்னா உன் வாழ்க்கை இன்னும் முடியலை. இதை விட நீ இன்னும் ஜெயிப்ப. இதை விட நீ நல்ல நிலைமைக்கு வருவன்ற நம்பிக்கையோடு பேசினா உன் மனசுக்குள்ள கோபம் தங்காது. எப்போதும் நல்லதை பேசினாலும் எதை பேசினாலும் கோபத்தையே வெளிக்காட்டாமல் சிரித்தோடு சந்தோஷமான முகத்தோடு பேச பழகு. நிச்சயமாய் நீ உன் வாழ்வில் ஜெயிப்பதற்கு இந்த வராகி அம்மா நான் துணையாக நிற்பேன்.